வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது போன எபிசோட்லேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ ஊருக்குள்ளே புதுசாக ஒரு வயசானவர் வந்திருப்பார். அதுவும் அவர் நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவர். அவர் எப்படி நம்ம ஹீரோவை சந்திக்க போகிறாரு, நம்ம ஹீரோ சந்திக்கும் போது நம்ம ஹீரோ எப்படி ரியாக்ட் ஆகுறான் அப்படின்னு சொல்கிற எபிசோட் தான் இப்போ பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலைன்னா நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பார்த்துருவாங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம என்கே மான்வாத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஹீரோ ஊருக்குள்ளே புதுசாக ஒரு வயசானவர் வந்திருப்பார். அதுவும் அவர் நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவர். அவர் நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப் நினச்சிக்கிட்டு முடிவில் நான் இங்கே வந்து நிற்கிறேன், இன்னும் நான் உங்களை கண்டுபிடிக்கலை, எனக்கும் வயசாயிருச்சு, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நடந்து போவார். அப்போ அவர் மறுபடியும் அவர் வந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து நிற்பார். அப்போ மனசுக்குள்ளே நினைப்பார், அவரே நினச்சிக்கிட்டு இருக்கிறனால டைம் போனதும் தெரியல, இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றியும் பார்ப்பார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எந்த நம்பிக்கையில் இன்னும் அவரே தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே அவரே புலம்பிக்கிட்டே நிற்பார். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தன் அவர் தோள் மேலே கையை போட்டு, என்ன வயசானவரை தனியாக வந்த, நான் கேட்குறேன் தனியாக வந்தேன்னு, அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்ட அவரும் சிரிச்சுக்கிட்டே நிற்பார். அப்போ இன்னொருத்தன் கையில் டாட்டு போட்டவனு அவர் தோள் மேலே கையை போட்டுக்கிட்டே, ஆமாம் நீ சாவக்கூடாதுன்னு நினச்சின்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே எங்களோட நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அவரை கூட்டிகிட்டு போவாங்க. அவரோ சிரிச்சுக்கிட்டே மனசில் இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார். அவரை பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியலை. அப்போ அந்த பெரியவர் அவங்கள்ட்ட ஒன்று கேட்பார், என்னப்பா இந்த சோஜில் உங்களை மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். என்ன பெரியவரை இன்றைக்கோ நாளைக்கோ சாகுற மாதிரி இருக்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லுவான். இல்லைப்பா என்னோட கடைசி ஆசையாக நினச்சிக்கவே, சோஜில் மட்டும் இல்லை, நீ இருந்த பழைய இடத்துலையும் எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு மூளைக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த மூலையில் இன்னும் 2 பேர் நிற்பாங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், என்ன யாரையும் பிடிச்சிட்ட வேலை, அதுவும் ஒரு வயசானவரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ கூட்டிகிட்டு வந்தவன் அவர் முதுகில் கையை வச்சுக்கிட்டு, எதுக்கு நகராமல் நிற்கிற, முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுவான். அவரும் முன்னாடி போவார். அப்போ அந்த தள்ளி விட்டவன் அவன் கையை பார்த்துக்கிட்டே, வயசான பாடி மாதிரி இல்லையே, ஃபிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் பாக்கெட்டில் இந்த கத்தி எடுத்து அவர் கழுத்தில் வச்சுக்கிட்டு, என்ன வயசானவரை உன் கையில் இருக்கிற காசெல்லாம் என் கையில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அப்போ அந்த வயசானவர் சொல்வார், என்ன வயசானவன்னு நினச்சிட்டியோ, கத்தி வச்சு மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவன் கோவப்பட்டு, என்ன நான் குத்தமாட்டேன்னு நினச்சியா, போனால் போட்டு என் அப்பா வயசில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டா இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இப்போ என் கையில் எல்லா காசும் தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அவரோ பயப்படாமல் நிற்பார். அப்போ அந்த வயசானவர் அவங்கள பார்த்து, மூளை கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியை பயன்படுத்தி அடிக்க ரெடி ஆகுவார். அப்போ யாரோ கீழே உழுவுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா அந்த கையில் டாட்டு போட்ட தடியன் தான் கீழே விழுந்திருப்பான். யாரும் நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி நிற்பா. யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ தங்கச்சி, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற, ஃபஸ்ட்டு கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கிட்டு ஏன் நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சின்ன சூனியக்காரி மாதிரி இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எகிரிட்டு வருவான். என்ன நான் சூனியக்காரியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம ஹீரோ தங்கச்சி அவனுக்கு மூஞ்சிலேயே ஒரு கிக்கு விடுவான். அவன் கடவாப்பல் பறந்துடும். அதை பார்த்து இன்னும் 2 பேர் அதிர்ச்சியாகி அங்கேயே நின்றுவாங்க. அப்பயே நம்ம ஹீரோ தங்கச்சி விட மாட்டா. அவன் மூஞ்சில காலை வச்சு நசுக்கி எடுத்துருவா. நீ சொல்கிற வார்த்தை மற்றவங்களுக்கும் வலிக்கும், அதை தெரிஞ்சுக்கடா முட்டாளே அப்படின்னு சொல்லுவா. இன்னும் 2 பேரை பார்த்து, எவனாச்சும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரிவெஞ்சுக்கு வரீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதில் ஒருத்தன் நான் வரல அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் கத்தியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு நானும் வரல அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவங்க 2 பேரும் தூக்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி ஓடுங்கடா அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் தூக்கிக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்போ அந்த வயசானவரும் நம்ம ஹீரோ தங்கச்சியை பார்த்து தேங்க்யூமான்னு சொல்லுவார். அதுக்காக அது ஒரு பிரச்சனை இல்லை தாத்தான்னு சொல்லுவாள். ஏன்னா தாத்தாவான்னு சொல்லிட்டு இவர் முழிச்சுக்கிட்டு இருப்பார். அதை பார்த்து இவன், நம்ம என்னமாச்சும் தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவளும் முழிச்சுக்கிட்டு நிற்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நின்று, உன்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பான். அதை பார்த்து தங்கச்சி அண்ணேன்னு சொல்லிட்டு ஓடுவா. இவளோட அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரும் திரும்பி பார்ப்பார். அதை பார்த்தா நம்ம ஹீரோவும் திரும்பி பார்ப்பான். 2 பேரும் பார்க்கும்போது அவர் அதிர்ச்சியாகி, நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்ப்பார். அவர் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு மனசில் எதையும் நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்பார். இந்த மனித வரலாற்றிலேயே ஒரு சக்தி வாய்ந்த மார்ஷல் மாஸ்டருக்கு ஒரு சக்தி வாய்ந்த வெப்பன் தயாரிக்கிறது தான் என் வாழ்நாள் கனவு, ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் நான் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சோகமாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ கதவு திறந்துக்கிட்டு கடைக்குள்ளே வருவான். அதை அவர் பார்ப்பார். நம்ம ஹீரோவும் அவரை பார்ப்பான். 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெயிட்டர் வந்து, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கேட்கும். அவனும் ஆர்டர் கொடுப்பான். அப்போ இவர் மனசுக்குள்ளேயே, இவரை பார்த்தா சக்தி வாய்ந்த மார்ஷல் மாஸ்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பார். நம்ம ஹீரோவும் ஆர்டர் வாங்கி சாப்பிட்டுக்கு இருக்கும்போது அவர் பக்கத்தில் வந்து, கொஞ்சம் மன்னிக்கணும், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காருவார். நம்ம ஹீரோவும் அதை ஒன்றும் சொல்லாமல் நூடுல்ஸை வாயில் போட்டு அமைக்கிக்கிட்டு உட்காந்துருப்பான். வணக்கம்ங்க,
நான் ஒரு பிளாக் ஸ்மித்து, என்னோடய பேர் மேன்சாங் அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறவார். நம்ம ஹீரோவோ சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அவர் மனசுக்குள்ளேயே என்னை பற்றி இந்த உலகத்தில், அதுவும் முரீன் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும், இவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பல்ப்பு வாங்கி உட்காந்துருப்பார். அது ஒன்றும் இல்லைங்க, நான் முரீன் உலகத்தில் உள்ள மார்ஷியல் மாஸ்டர், அதாவது உங்களை மாதிரி ஆளுக்குன்னா வெப்பன் மேக் பண்ணுறேன். வெப்பனா? ஆமாங்க, ஆனால் என் பெருமைக்குன்னு சொல்லலை, என்னை பற்றி இம்பீரியல் கிங்குக்கே தெரியும். சரி, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் நம்ம ஹீரோ. அவர் மறுபடியும் பல்ப் வாங்கிட்டு உட்காந்துருப்பார். அப்போ நம்ம ஹீரோ கடையோட கதவை திறந்துட்டு வெளியே போவான். அதை பார்த்து அவர் வேகமாக எந்திரிச்சு ஓடுவார் அவன் பின்னாடியே. வெயிட் பண்ணுங்க. நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணுவான். அதை பார்த்து அவர், உங்ககிட்ட இருக்கிற வெப்பனோட நான் உங்களுக்கு பவர்ஃபுல் வெப்பன், அதுவும் உங்களுக்கு சூட்டபிளான வெப்பன் செஞ்சு தரேன். எனக்கு காசுலாம் தேவையில்லை, நான் பார்க்கணும் என்னால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கு நம்ம ஹீரோ, ஓய் பிளாக் ஸ்மித்து, என்னை உண்மையிலே மன்னிச்சிரு, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. மார்ஷல் ஆர்ட் மாஸ்டர் எவன் வீக்காக இருக்கானோ அவன் தான் வெப்பன் யூஸ் பண்ணிக்கிருப்பான், நான் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர் அதிர்ச்சியாகி நிற்பார். அப்புறம் ஒரு காற்றடிக்கும்போது அவர் மூஞ்சி மறைக்கும்போது அவன் காணாமல் போயிடுவான். அப்போ அவர் தனியாக நின்று எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்பார் தனியாக. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோவும் அவரும் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்பான். அவரை மனசுக்குள்ளே இந்த சின்ன பையில பார்த்தா அவரை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்பார். அப்போ நம்ம ஹீரோ தங்கச்சிட்ட, சரி வா போவோம், இல்லாட்டி குவாங்கும் நம்ம காணாமல் போயிட்டோம்னு சொல்லிட்டு தேடியே கவலைப்பட்டு அவனுக்கு முடியாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தங்கச்சி, சரிண்ணே தாத்தா, பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போங்க, மறுபடியும் கெட்டவங்கள்கிட்ட மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், நல்ல மனசு கொண்ட என் செல்ல தங்கச்சி, அவர் ஒன்றும் வீக் இல்லை, நீ நினைக்கிறதோட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்ன? ஆமாம், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசி நடந்துக்கிட்டே போவாங்க. அப்போ அந்த வயசானவர் நம்ம ஹீரோவும் ஹீரோட தங்கச்சியும் போகிறத பார்த்துட்டு, இந்த அருக்கு என்னோடய வாய்ப்பு, மனிதர் வரலாற்றுலேயே பெஸ்ட்டான வெப்பன் தயாரிக்கிறதுக்கு. ஆமாம் இதுதான், அப்போ நான் 2 பேரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட தங்கச்சியும் தேடிட்டு போடுவார். இங்கே நம்ம குவாங்கும் கோவத்தோட 2 பேரும் பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பான். நீங்கள் இங்கே வந்துட்டாலே எங்கேயாச்சும் காணாமல் போயிடுய, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி மட்டும் என் ஹார்ட் எத்தனை நாட்டு வெளியே விழுந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, சாரி குவாங்கும், நான் என்ன பண்ணேன், இந்த பொண்ணு தான் எங்கேயாச்சும் ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக தங்கச்சியை பார்ப்பான். அதுக்காக தங்கச்சி, ஒரு பவர்ஃபுல் தாத்தா டேஞ்சரில் மாட்டிக்கிட்டாரு, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே குவாங்கும் கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்பான். அப்போ நம்ம ஹீரோ, அந்த வயசானவர் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு குவாங்கும் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, எங்களோட விதி மறுவாட்டி சந்திக்கணும்னு இருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போவான். அப்போ குவாங்கும் கேட்பான், யங் மாஸ்டர், நீங்கள் ஒரு ரூமர் கேள்விப்பட்டியலா அப்படின்னு சொல்லி கேட்பான். ரூமரா? ஆமாம், இந்த கிரேட்டஸ்ட் பிளாக் ஸ்மித் நம்மளோட ஊரில் சோஜோவில் இருக்காராம் அப்படின்னு சொல்லுவான். இந்த கிரேட்டஸ்ட் பிளாக் ஸ்மித் அது என்ன ரேங்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு குவாங்கும், அப்படி இல்லை, ஆனால் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஏன் இம்பீரியல் கிங்கே அவருக்கு டிராகன் ஜெனரல் டைட்டில் அவார்டே கொடுத்துருக்காரு, அந்த டைட்டில் டேலண்ட் உள்ள பீப்புளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். என்ன இம்பீரியல் கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பாஸ்ட் லைஃப்பில் அவர் சொன்னதை நினச்சி பார்ப்பான். என் பெருமைக்கு சொல்லலை, என்னை இம்பீரியல் கிங்குக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் அவர் பாஸ்ட் லைஃப்பில் சொன்னதை நினச்சி பார்ப்பான். ஓ, இதை தான் சொன்னாரா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி, அண்ணே இதை பாருவே, இது எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நம்ம குவாங்கும் மதிக்கவே மாட்டாங்க. நம்ம குவாங்கும் அப்படி தனியாக நிற்பான். அப்போ 3 பேர் யாரோ போகிறத பார்த்துட்டு, இந்த யூனிஃபார்ம் நம்கோசி ஃபேமிலி மாதிரிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்பான். அப்போ அந்த 3 பேரில் ஒருத்தன் கேட்பான், அது உண்மைதானா, அது டிராகன் ஜெனரல் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இன்னொருத்தன், ஆமாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அப்போ வேறு வழி இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டுபிடிச்சி நம்ம ஃபேமிலிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அந்த வயசானவரை தேடிக்கிட்டு போவாங்க. இங்கே அந்த நம்கு ஃபேமிலியில் யாரோ ஒருத்தன் வேகமாக ஓடுவான், 2 காவலர்கள் நிற்பாங்க, அவங்களையும் தாண்டி ஓடி போய் முட்டி போட்டு, யுவர் மெஜஸ்டி அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது அந்த டிராகன் ஜெனரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் முட்டிக்கிட்டே கிடப்பான். முன்னாடி பார்த்தா உடம்புல மட்டும் தொப்பை இல்லாமல் மூஞ்சிலையும் தொப்பையை வச்சுட்டு ஒரு உட்காந்துருப்பான், அவன் தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டு. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிய, அது டிராகன் ஜெனரல் தானே அப்படின்னு கேட்பான். ஆமாம், அது டிராகன் ஜெனரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டவன் சொல்லுவான். சரி, அந்த ஜெனரல் எங்கே இருக்கார்? கடைசியாக ஹபுக்கில் பார்த்தது, அதுவும் சவுத்தார் போர்ட்டில் பார்த்தது, இப்போ வேறு எங்கே இருக்கார் அவர்? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் இருந்து இறங்கி வருவான் அந்த ஹெட்டு. இறங்கி இல்லை, தவழ்ந்து வருவான், கட்டில் இருந்து தவழ்ந்து வந்து அந்த முட்டி போட்டவன் பக்கத்துலேயே நிற்பான். என்ன நான் கேட்குறேன்ல,
சொல்லு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, அவர் எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே தவழ்ந்து தவழ்ந்து அந்த முட்டி போட்டவன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பார். அதை பார்த்தவன் அது வந்து அவர் வந்து சோஜுல இருக்கார் அப்படின்னு சொல்லுவான். சோஜுலையா? மேங்குஜாங் அப்படின்னு சொல்லி கத்துவான். மேங்குஜாங்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் மேங்குஜாங். இல்லை லார்டு அவர் வந்து மேங்குஜாங் ஃபேமிலிக்கு போகல, சோஜுக்கு ட்ராவல் விஷயமாக தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு அந்த குண்டனம், சரி உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம நம்கு ஃபேமிலியும் அவங்களோட மேங்குஜாங் ஃபேமிலியும் எதிரின்னு உனக்கு தெரியும். ஆனாலும் சோஜுலேருந்து அவரை எப்படி கூட்டி வந்தே ஆகணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அவரை எப்படியாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வந்தே ஆகணும். அவர் ரெஃப்யூஸ் பண்ணாலும் சரி, அவரை கம்பல் பண்ணியாச்சும் இங்கே கூட்டிகிட்டு வரணும். இதை போய் அந்த ஹெவன் ஸ்குவாட் அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அந்த ஹெட்டு. அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே உருண்டு போய் அவர் பெட்டில் போய் ஏறி உட்காந்துருவார். எஸ்லாட், நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முட்டி போட்டவன்னு சொல்லுவான். இப்போ நம்ம சோஜை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சோஜை பற்றி பேசினாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணியாவது அவரை கூட்டி வந்தே ஆகணும். இங்கே உனக்கு தெரியாதது இல்லை, நீ ஒரு கிரேட் கமாண்டர் தானே, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த ஹெட்டு. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. எதுக்கு அந்த நம்கும் ஃபேமிலி பிளாக் ஸ்மித், அதாவது அந்த டிராகன் ஜெனரலை தேடிக்கிட்டு இருக்காங்க? சோஜுலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு எதுக்கு அவசரப்படுறாங்க? அதுவும் இல்லாமல் எப்படி நம்ம ஹீரோ ஃபேமிலியிலேருந்து அவரை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் தான் அடுத்த எபிசோடு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம என்கே மனுவா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி ஒரு லைக்கை போட்டுடுங்கோய்.